எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சூடவா ஸ்பெஷல் பார்ட்னர் பிரஸ்டீஜ் எலிகன்ட் மிக்சர் கிரைண்டர். சுந்தர், இப்ப என்ன பண்றது? மாமா, அம்மா கால் பண்ணியிருக்கேன். அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்ததும் பேசி முடிவு பண்ணிடலாம் மாமா. என்னாச்சு சுந்தர்? ஏய் சுந்தர், சிவா எங்கடா? சிவா, சிவா, என்னடா இது? எந்த பிரச்சனைக்கு கோர்ட்டு படி ஏறாத நீ கோர்ட்டுக்கு போன, இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நிக்கிற. ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? போதும், நிறுத்துக்குமா. இப்ப என்ன ஆயிடுச்சு? எதுக்கு இங்க அழுதுட்டு இருக்கீங்க? எதுக்குமா இங்க நீங்க வந்தீங்க? இது என்னடா கேள்வி? நீ இங்க இருக்கும்போது நான் எப்படிடா நிம்மதியா வீட்டுல உட்கார்ந்து இருக்க முடியும்? டேய் சுந்தர், அம்மாக்கு போன் பண்ணி நீதாங்க வர சொன்னியா? ஏன்டா ஒரு சின்ன விஷயம் இருந்தா கூட உடனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லுவியா? மொத்தம் ஒன்ன உதைக்கணும். பாவம், அவன் மேல எதுக்குடா கோவப்படுற? அவன் சொல்லாம எங்களுக்கு வேற யார் சொல்லுவா? அம்மா, சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அடிபட்டவங்க கிட்ட பேசி எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்கலாம்னு சொன்னா சிவா வேணான்னு சொல்றாரு. பாஸ், புலி பதுங்கிறது பாயறதுக்கு தானே தவிர பயந்து ஓடுறது கிடையாது. அது மாதிரிதான் நீங்க. அவனை முதல்ல கேஸ வாபஸ் வாங்க சொல்லிடலாம், அதுக்கப்புறம் பாயலாம். டேய், இப்ப நீ வாயமுள்ள நான் உன் மேல பாஞ்சிருவேன். அத்தை, நீங்களாவது சிவா கிட்ட சொல்லுங்க. தேவையில்ல, நிறுத்துங்க. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல எல்லாருமே இங்க இருந்து கிளம்புங்க. மா ப்ளீஸ் மா, புரிஞ்சுக்கோங்கம்மா. எப்படிடா? முருகன் சார், இவங்க எல்லாருமே அனுப்பிச்சு விடுங்க சார். மேடம், ஸ்டேஷன்ல எதுக்கு இப்ப கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க? மேடம் கிளம்புங்க மேடம். சார் நீங்களும் போங்க சார். தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்க. சார், எதுக்கு சார் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க? அண்ணன் அடிச்சவன எதுக்கு அடிச்சேன்னு திருப்பி அடிச்சிருக்கான். அதான் இங்க கூட்டு வந்திருக்கோம். மா சொன்னா கேளுங்கம்மா, இது போலீஸ் ஸ்டேஷன்மா. கிளம்புங்க நீங்க ப்ளீஸ் மா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் இந்த பிரச்சனைய. என்ன புது கேஸா? இவன் எதுக்கு வந்தா? என்னையா நீ சொத்து கேட்டு அண்ணன் மேலே கேஸ் போடுற? ஏன்டா எங்க அண்ணன் மேல கேஸ கொடுத்தன்னு ஒருத்தனை போட்டு அடிக்கிற? நீ என்ன லூசா? சரி சரி, இதுல ஒரு கையெழுத்து போடு.
யோ இவனை கூப்பிட்டு போய் இன்ஸ்பெக்டரை கட்டு லாக்அப்ல போடு போ. ஓகே சார் போங்க. நான் கூப்பிட்டு என்னன்னு பேசிடுறேன். ம் சரி வைங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். யோ யார் அது, என்ன கேசியா? சார் லாக்அப்ல இருக்கார்ல சிவா, அவரோட தம்பி சார் இவரு. அவர் அடிச்சவன இவரு போய் ஏன்டா எங்க அண்ணன் மேல கேஸை கொடுத்துருன்னு சொல்லி இவரும் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டாரு சார். போட்டனா பாரு, அண்ணன் தம்பிக்கு வேற வேலை இல்லையா? ஊர்ல இருக்கிற மண்டையெல்லாம் உடைப்பீங்களா? அடிங்க சார், எங்க அண்ணனுக்காக எவ்வளவு அடி வாங்குவோம் சார். அடிங்க சார். ராஸ்கல் கட்டி உரிச்சிடும் உரிச்சு. யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? கான்ஸ்டபிள் கூப்பிட்டு போய் லாக்அப்ல வைங்க. அப்பதான் புத்தி வரும். ஆளுங்க வராங்க பாரு. ஏட்டையா சாவி கொடுங்க. சார் இவனை எதுக்கு சார் இந்த செல்லு கூட்டு வரீங்க? அவனை வேற செல்லு கூட்டு போய் வைங்க. வேற செல்லெல்லாம் ஆள் இருக்காங்க சார். வேற ஏதாவது ஒரு செல்ல வைங்க, இல்லைன்னா அந்த பக்கம் ஓரமா உட்கார வைங்க. இங்கெல்லாம் முடியாது. இது என்ன லாட்ஜா உங்க இஷ்டத்துக்கு செய்யறதுக்கு? இது போலீஸ் ஸ்டேஷனு. சார் சொன்ன கேளுங்க சார், பிரச்சனை ஆகும் சார். வேணாம் சார். முடியா. இன்ஸ்பெக்டர் சார் நீங்களா சொல்லுங்க சார். யோ சார் ஏன் சொல்லுங்க பிரச்சனை சார். பண்ணிட்டு இருக்க? உள்ள போய் உட்காரியா? இது என்ன உங்க வீடா? ச்சே, ஏய், உள்ள போயா. ச்சே. ஹலோ பிரதர். டேய் பயமுறு. பிரதர், உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் உன் கூட தான் இருக்க போறேன். எனக்கு ஹாப்பி. வாழ்க்கையில நான் பல கஷ்டங்களை பார்த்திருக்கேன். ஆனா துரதிர்ஷ்டம் வந்தா இவ்வளவு தூரம் ஆட்டி படைக்குங்கிறத இப்பத்தான் நான் முத பாக்குறேன் கோதாவரி. கோர்ட்டுக்கு போய் சொத்து இழந்து ரோட்டுக்கு வந்தாங்க. அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்குள்ள இப்ப அடுத்த பிரச்சனை வந்துடுச்சு. ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க பிரச்சனைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுங்கிறது அவசியமே இல்லை. ஆனா கெட்ட நேரம் யாரை விட்டுது? எவ்வளவோ ஜாக்கிரதையா இருந்தாலும் தொடர்ந்து பிரச்சனைகளா வந்துகிட்டே இருக்கு. கடவுள் ஏன் இப்படிலாம் பண்றான்னு புரியவே இல்லை. அந்த கடவுள் அவங்கள மட்டும் இல்லைங்க, நம்மளையும் சேர்த்து தான் சோதிக்கிறாரு. ஏற்கனவே கல்யாணத்தை பத்தி பேச போலான்னு இருந்தப்போ கோர்ட்டு கேஸுன்னு ஆயிடுச்சு. சரி கோர்ட்டு பிரச்சனை எல்லாம் முடியட்டும், கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணத்தை பத்தி பேசலான்னு இருந்தோம். ஆனா இப்போ இப்படி ஆயிடுச்சு. இப்போ எப்படிங்க நம்ம கல்யாணத்தை பத்தி பேச முடியும்? இந்த பிரச்சனை எல்லாம் எப்போ தீருது? அவங்க எப்போ பழைய நிலைமைக்கு வருது? நாம எப்போ போய் பேசுறது? மீனாட்சிக்கு எப்போ கல்யாணம் நடக்கிறது? இதெல்லாம் நடக்குமானே எனக்கு சந்தேகமா இருக்குங்க. ஆமா கோதாவரி, மறுபடியும் அவங்க பழைய நிலைமைக்கு வருவாங்களானே தெரியல. அந்த தம்பி சிவா கல்யாணம் நடக்குமான்னு தெரியல. நம்ம மீனாட்சி கல்யாணம் நடக்கிறது கஷ்டம்தான். அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. அக்கா சுந்தர் கல்யாணம் நிச்சயமா நல்லபடியா நடக்கும்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு மட்டும் இல்லம்மா, எனக்கும் அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்ப நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கை செத்து போச்சுமா. இப்ப எனக்கு பயம் மட்டும்தாம்மா இருக்கு. பயப்பட வேண்டாப்பா, இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். அக்கா கல்யாணம் நிச்சயமா நல்லபடியா நடக்கும். நீங்க தைரியமா இருங்கப்பா. எப்படிமா நடக்கும்? நேத்து வரைக்கும் சொத்து போச்சுங்கிற பிரச்சனை மட்டும்தான் இருந்துச்சு. சரி, எப்படியாவது பேசி கல்யாணத்தை முடிச்சலாங்கிற நம்பிக்கையோட இருந்தோம். ஆனா இப்போ அந்த சிவாவே ஜெயில இருக்காரு. அவர் எப்ப வெளியில வர்றது? அவருக்கு எப்ப கல்யாணம் ஆகுறது? அதுக்கப்புறம் தானே நம்ம மீனாட்சி கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாதப்போ எப்படிமா நான் தைரியமா இருக்க முடியும்? அது மட்டும் இல்லைங்க, இத்தனை நாளா இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு எப்ப நடக்கும்னே தெரியலையே. நாமளும் ஒரு பொம்பளை புள்ளைய நிச்சயம் பண்ணிட்டு எத்தனை நாளைக்கு இங்க வீட்லயே வச்சிட்டு இருக்க முடியும்? இனிமே இதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை கோதாவரி. நம்ம மீனாட்சி கல்யாணம் நடக்கவே நடக்காது. என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்க?
இவ்வளவுக்கும் காரணம் அந்த அசோக் தான். அவன் இப்படி எல்லாம் பண்ண போய் தானே எல்லாமே தப்பா நடக்குது. இல்லைன்னா இந்நேரம் மீனாட்சிக்கு கல்யாணம் ஆயிருக்கும், நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்போம். இப்படி நம்மள எல்லாம் கஷ்டப்பட வச்சுட்டு அவன் மட்டும் எப்படி நல்லா இருப்பான்? அவன் நாசமா தான் போவான். கோதாவரி, அவன் நல்லா இருந்தா நமக்கு என்ன, நாசமா போனா நமக்கு என்ன? நமக்கு நம்ம தலையில கஷ்டப்படணும்னு எழுதியிருக்கு. எல்லாம் நம்ம தலையெழுத்து கோதாவரி. ஏட்டையா சாப்பிடலையா? சாப்பாடு சொல்லிருக்குப்பா, இப்போ வந்துடும். என்ன பிரதர் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கீங்க? டேய் வாய முறா. என்ன பிரதர் நீங்க கிட்ட பேச ஆரம்பிச்சா ஒண்ணு திட்டுறீங்க இல்ல அடிக்கிறீங்க. என் பக்கம் இருக்க பிரச்சனை சொல்றதுக்கு வாய்ப்பே தர மாட்டீங்க. நீங்க ஸ்டேஷன்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சு அவன் அடிச்சு நான் இங்க வந்திருக்கேன். கோர்ட்டுக்கு போறதுக்கு 2 நாள் ஆகும் பிரதர். இந்த 2 நாள்ல நீ கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, நான் சொல்ல நினைச்சதெல்லாம் சொல்ல போறேன். என்னால நம்பவே முடியல பிரதர், இப்படி நம்ம எதிரெதிர் இருந்து பேசி போன்னு. டேய் வெறுப்பேத்துனா கொன்றுவ ராஸ்கல். நான் உன்னை வெறுப்பேத்தல பிரதர், பேசிட்டு இருக்கேன். அதுக்கு நீ வெறுப்பானா நான் என்ன பண்ண முடியும்? ப்ராப்ளம் உனக்கு தான், ரெக்டிஃபை பண்ணிக்கோ. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார். யோ, இப்ப எதுக்கு அவரை கூப்பிடுற? அதுக்குள்ள உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? சார், இவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு தான் நான் இவனை வேற செல்ல போட சொன்னேன். இவனை மரியாதை வாயை முட்டி இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா இந்த செல்லே வச்சு கொன்றுவேன் இவனை. யோ, என்னையா நீ? ஏற்கனவே ஒருத்தர் அடிச்சுட்டு தான் 2 பேரும் உள்ள வந்திருக்கீங்க. இப்ப நீங்க 2 பேரும் அடிச்சுக்க போறீங்களா? மார்டர் பண்றதுக்கு எதுக்கு நீங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வர்றீங்க? உங்ககிட்ட போய் சொன்னா பாரு. என்னையா? சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். யாருக்கு? எனக்கா? இல்ல சார், அவங்களுக்கு சார். அப்புறம் எதுக்கு என்கிட்ட கொண்டு வந்து நீட்டிட்டு இருக்க? அவங்க கிட்ட கொடு. சார் இந்தாங்க சாப்பாடு வாங்கிங்க சார். எனக்கு எதுவும் வேணாம் சார். தம்பி கோவம் இருக்கலாம், ஆனா அதை சாப்பாட்டு மேல காட்டக்கூடாது. புடிங்க. எனக்கு தேவையில்லைங்க. பிரதருக்கு வேணா போட்டோம், என்கிட்ட கொடுங்க. அதுவும் கொடுங்க. இங்க பாருங்க, சாப்பிட்டு அமைதியா படுத்து தூங்கணும், சத்தங்கத்தான் போடக்கூடாது. நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா என் மேல போயிடியா, புரியுதா? நான் போய் படுக்கிறேன், நீங்களும் எந்த சத்தம் இல்லாம தூங்கணும், சரியா? 2 நாளா தூக்கம் இல்லையா? தூக்கம் வருது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சாமி. பிரதர் வா சாப்பிடலாம். டேய் தொந்தரவு பண்ணாதான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். சரி, உன் பார்சல் வாங்கி நீ அந்த பக்கம் சாப்பிடு, நான் இந்த பக்கம் சாப்பிடுறேன். சரியா? இந்தா. பிரதர் ரொம்ப தப்பு பிரதர். சாப்பாடெல்லாம் இப்படி மரியாதை இல்லாம தூக்கி போடக்கூடாது. அது இல்லாத போதான் அதோட அருமை தெரியும். ஏன்னா நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். உன் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு பிரதர். இதுக்கு முன்னாடி பாசத்தோட கொடுப்பேன், இப்போ வெறுப்போட தூக்கி எறிறேன். பரவாயில்ல, உன் கையில கிடைச்சதே அதுவே போதும். டேய் சாப்பிடறேன்னா வாயை மூட்டு சாப்பிடறா இடியட். பிரதர் வாயை மூட்டி எப்படி பிரதர் சாப்பிட முடியும்? பிரதர் நீ ஏன் சாப்பாடு வேணான்னு சொன்னது இப்போதான் புரியுது. வேற யாராவது கொடுத்திருந்தா நீ சாப்பிட்டு இருப்ப. நான் கொடுத்ததுனால தானே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டேன். நான் அப்படி இல்லை பிரதர், யார் கொடுத்தாலும் நான் வாங்கி சாப்பிடுவேன். அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கவங்க யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவேன். முதல்ல சாப்பிட்றதுக்கு கஷ்டமா தான் இருந்தது, ஆனா பழகின பிறகு எதுவுமே தெரியல. நான் இப்படி மாறினதுக்கு யார் காரணம் தெரியுமா? தெய்வமா கும்புறியா அந்த சுபத்த ராட்சசிதான். டேய் என்ன தைரியம் இருந்தா இப்படி பேச? உன்ன என்ன திமிரா?
Idiot, rascal. ச்சே. அது நம்ம அம்மா இல்ல பிரதர், நம்ம அம்மா வேற. நம்ம குடும்பம் இப்படி சின்ன பின்ன ஆனது காரணமே அந்த சுபத்திர ராட்சசி தான். ஏய், அம்மா பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுன இங்கே வச்சு கொண்டு வர ராஸ்கல். அடி பிரதர், நல்ல அடி. ஆனா கொஞ்சம் மெதுவா அடி. சாப்பிட்டுட்டு இருக்கல. சரி, கோவப்பட்டு ரொம்ப டயர்டா இருப்ப, முதல்ல நீ வந்து சாப்பிடு. ஏய், வாயை மூட்டு சும்மா இரு. ராஸ்கல். ச்சே. பிரதர், டிஃபன் சூப்பரா இருக்கு. உன் பார்சல் பக்கத்துல வச்சிருக்கேன், நீ சாப்பிட்டு முடிச்ச பிறகு சேர்த்தே போட்டுடலாம், சரியா? என்ன பிரதர், தூக்கம் வரலையா? பசியோட இருந்தா தூக்கம் வராது பிரதர், என் அனுபவத்துல சொல்றேன். கோவத்தை விட்டுட்டு சாப்பிடு பிரதர். என்ன பிரதர், கொசு கடிக்குதா? நேத்து வரைக்கும் ஏசிலே படுத்திருந்தவங்க நீங்க, இன்னைக்கு இங்க படுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த விஷயத்துல என் உடம்பு எங்க வேணா செட் ஆயிடும். போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் இல்ல, ரோட்ல, பிளாட்ஃபார்ம்ல, எங்க இருந்தாலும். நான் உன்னை விட்டு போன பிறகு தங்க ஒரு இடம் இல்லாம காடு மேடுன்னு கண்ட இடத்துல இருந்த பிரதர். டேய், தொந்தரவு பண்ணாதடா. என்ன பிரதர், இவ்வளவு நேரம் அதிகாரமா சொன்ன, இப்ப ரிக்வெஸ்டா சொல்ற? அன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தப்போ உங்ககிட்ட ஒன்று சொன்ன, ஞாபகம் இருக்கா? உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் இருப்பேன்னு. ஞாபகம் இருக்கா? நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் மட்டும் தான் உனக்காக வருவேன், இவங்க யாரும் வர மாட்டாங்க. அதை மட்டும் நீ மறந்துடாத பிரதர். எல்லாரும் வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. நான் மட்டும் தான் உன் கூடவே இருக்கேன். இப்பாவது தெரிஞ்சுக்கோ, யார் சொந்தம் யார் வெளியாளுன்னு. சரி சரி, ரொம்ப டயர்டா இருப்பேன், டிஸ்டர்ப் பண்ணல, தூங்கு. பிரதர், காலையில சீக்கிரம் எழுப்பி விடு. பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நான் உன் கூட நிறைய பேசணும் ப்ரோ. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும் தெரியாது. குட் நைட் பிரதர். தூங்கு பிரதர். சுந்தருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும். அப்படி நடந்தா என் பேர்ல இருக்கிற சொத்தை அவங்களுக்கு கொடுப்பேன். மீனாட்சி ஜாதகம் சரியில்லையா? ஒருவேளை அதனால தான் இப்படிலாம் நடக்குதோன்னு எனக்கே யோசிக்க தோணுது கோதாவரி. மறுபடியும் அவங்க பழைய நிலைமைக்கு வருவாங்களான்னே தெரியல. அப்பா, அப்பா, என்னம்மா இந்த நேரத்துல வந்து எழுப்புற? என்னம்மா பிரச்சனை? என்னம்மா, கெட்ட கனவு ஏதாவது கண்டியா?
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. இந்த நேரத்துல பேசுற அளவுக்கு அப்படி என்னம்மா முக்கியமான விஷயம்? என்னம்மா சொல்லுமா. ஏய் என்னன்னு சொல்லுடி, எங்களுக்கு பயமா இருக்குல்ல. நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நிச்சயமா உங்க 2 பேருக்கும் என் மேல கோவம் வரும். ஆனா வேற வழி இல்ல. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும் நீங்க நம்புனீங்கன்னா, நான் எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும் நீங்க நம்புனீங்கன்னா, என் நிலைமையில இருந்து யோசிச்சு நான் சொல்ல போறதை நீங்க ஏத்துக்கணும். ஏ மீனாட்சி, முதல்ல நீ பயமுறுத்தாம சீக்கிரமா விஷயம் என்னன்னு சொல்லு. சுந்தர கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லப்பா. இது கல்யாணத்தை நிறுத்திடுங்கப்பா.